ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பிருத்திவிராஜ் நடிப்பில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன குருவாயூர் அம்பலநடையில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, பசில் ஜோசப் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு. இவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆனதுனால கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லாமல் இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவரோட ஃபேமிலி இவருக்காக கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணை பார்த்து வைக்கிறாங்க. அந்த கல்யாண பொண்ணோட அண்ணன் தான் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜும் பசில் ஜோசப்பும் மொபைல்ல பேசி ரொம்ப க்ளோஸ் ஆகிருந்தாங்க. பிருத்திவிராஜுக்கு பசில் ஜோசப்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. பசில் ஜோசப் கல்யாணம் பண்றதுக்காக சொந்த ஊருக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பசில் ஜோசப் காலேஜ் டைம்ல லவ் பண்ண பொண்ணு பிருத்திவிராஜோட மனைவின்னு. இந்த விஷயம் ஒரு கட்டத்துக்கு மேல பிருத்திவிராஜுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் பசில் ஜோசப்பை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, பசில் ஜோசப் நினைச்ச மாதிரி அவருக்கு கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கடையில் நடந்த காமெடி கலாட்டம் என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை விபின் தாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிருத்திவிராஜ், பசில் ஜோசப், நிகிலா விமல், அனஸ்வர ராஜன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் விபின் தாஸ் இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் எலிமெண்ட்ஸ் கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் இருக்கு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டிங் வர காமெடி பட்டாசு தாறுமாறா வெடிச்சுட்டே தான் இருக்கு. படத்தோட ஹீரோ பிருத்திவிராஜ் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்காரு. பிருத்திவிராஜ் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முழு நீள காமெடி படத்துல ஒத்துக்கிட்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் பிருத்திவிராஜ் இந்த படத்துல ஒத்துக்கிட்டு செம சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்தோட இன்னொரு ஹீரோவான பசில் ஜோசப் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல செம காமெடி பண்ணியிருக்காரு. பசில் ஜோசப்போட சின்ன சின்ன ரியாக்ஷன், ஹியூமர் போர்ஷன் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. பசில் ஜோசப் பிருத்திவிராஜ ஆனந்தண்ணான்னு பாசத்தை கொட்டிட்டே இருப்பாரு. அந்த சீன்லாம் நம்மளால சிரிப்பை அடக்கவே முடியல. பிருத்திவிராஜ் மற்றும் பசில் ஜோசப்போட கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்தில் நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் செம சூப்பரா இருக்கு. படத்தோட ஒரு சில சீன்ல மேட்டுக்குடி படத்துல வர அழகிய லேலா சாங் வரும். அந்த சீன்லாம் வேற லெவல்ல ஃபன்னா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல யோகி பாபுவோட காமெடி அல்டிமேட்டா இருக்கு. படத்துல காமெடிக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. படத்துல உள்ள பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்தோட டியூரேஷனை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இது தவிர இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா சூப்பரான ஃபேமிலி காமெடி டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.